இந்த மாதிரி இருக்கக்கூடிய பால் சுறாவை வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பால் சுறா குழம்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு இதில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, கடுகு, சீரகம், அதே மாதிரி ஃபனுக்ராக் சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாகவும், வெங்காயம் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு, அதாவது 2 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போது தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போது நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கோம், அதாவது மிளகாத்தூளை ஆட் பண்ணி புளி தண்ணியில் நம்ம போட்டுட்டு நல்லா கூட்டி அதை ஊற்றிருக்காங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா பார்த்திங்க அப்படின்னா கொதிக்க விடணும். நல்லா கொதி வரணுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். இப்போ இதில் நம்ம சுறா துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணுங்கள். அடிக்கடி கலனிங்கன்னா உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ சுறாலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்ச நேரம் குழம்பு ஓவரால் ஃபுல்லாக இருக்கக்கூடிய குழம்பு கொஞ்சமாக திக்காகி வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டு சர்வ் பண்ணுங்கள்.